என்பவரை பற்றி சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. அது நிறைய விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு புத்தகம். அதில் அவங்க சாது சுந்தர் சிங் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு முறை அந்த நேபாள பகுதிக்கு இமயமலை பகுதியில் பிரயாணம் செய்த போது கால் வலிக்கு தடுக்கி கீழே விழுந்துட்டேன். பல அடி தூரம் பனியில் உருண்டு சறுக்கி விழுந்து கடைசியில் எனக்கு எந்த பிடிமானம் கிடைக்காம பள்ளத்தில் பாதாளத்தில் விழுந்து ஒரு மலை குகைக்கு முன்னால் போய் விழுந்தேன். சுற்றிலும் ஆள் நடமாட்டமே இல்லை, ஒரு பள்ளத்தாக்கு. அது அங்கே விழுந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை குகை இருக்குது. அந்த குகையில் ஒரு வினோதமான காட்சியை கண்டேன். அங்கே ஒரு சிலுவை வைக்கப்பட்டிருந்தது. இங்கே யாரா சிலுவை ஊன்றினால் என்று பார்த்து நான் மெல்ல என்னை தேற்றி கொண்டு கொஞ்சம் எழுந்து நடந்து அந்த குகைக்குள்ளே போனேன். அந்த குகையில் ஒரு வயதான பெரியவர், தாடியெல்லாம் கீழே தர வரைக்கும் இருக்குது, கை நெகங்களெல்லாம் வளைந்து அப்படி தொங்குது, கண் மேலே இருக்கிற புருவமெல்லாம் தெர மாதிரி கண்ணை சுற்றி இருக்குது, கண்ணை மூடி அப்படியே தியானத்தில் ஜெபத்தில் உட்கார்ந்து இருந்தார். நான் போய் பார்த்த உடனே இது மனிதனா மிருகமா என்று எனக்கு ஒரு பயம் வந்து விட்டது அப்படின்னு அவர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார். கடைசியில் அப்புறம் அவர் தன் கண்ணை முழித்து பார்த்தார். பார்த்தபோது அவர் கர்த்தருடைய நாமத்திலே எனக்கு வாழ்த்து தெரிவித்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல இயேசுவை அறிந்த உங்களை நான் எதிர்பார்க்கல, நீங்கள் யாரு, இங்கே என்ன செய்றீங்க என்று கேட்டேன். அப்பொழுது அவர் பல காரியங்களை சொன்னார். கர்த்தர் சொன்னார், என்னுடைய வருகை வரைக்கும் இந்த பூமியிலே நீ இருக்கணும், ஒரு மனிதன் இருக்கணும், அதுக்காக நான் உன்னை என் வருகை வரைக்கும் உயிரோட வைப்பேன். உனக்கு இந்த உலகத்தில் நான் கொடுத்த ஊழியங்களை வேலைகளை நிறைவேற்றி முடித்து விட்டு நீங்க வான்னு சொல்லி கர்த்தரனை அழைத்து கொண்டு வந்தார். நான் இந்த பெர்ஷியா ராஜ்யத்து பக்கத்தில் பல பகுதிகளில் என்னுடைய ஊழியத்தை நான் செய்தேன். ஒரு சுவிசேஷகனாக அப்போஸ்தலனாக அலைந்து திரிந்தேன். ஏற்ற நேரம் வந்த போது கர்த்தர் என்னை இங்கே கொண்டு வந்து இங்கே காத்திருன்னு சொன்னார். அன்றிலிருந்து நான் இந்த மலைக்குகையில் தேவனோடு கூட காத்திருக்கிறதுலையும் ஜெபம் பண்ணுறதுலையும் அப்படியே அமர்ந்திருக்கிறேன். எனக்கு இரவு தெரியாது, பகல் தெரியாது, எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியாது, என்ன வருஷம்னு தெரியாது. நான் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்கிறேன். கர்த்தரனை அழைக்கும் போது என் ஆவியில எடுத்துக்கொள்ளப்படுகிறேன். பல இடங்களுக்குள்ளே ஆவியில சஞ்சாரம் பண்ணுறேன். மனிதர்கள் கஷ்டமான சூழ்நிலையில் ஜெபம் பண்ணும்போது அவர்களோட கூட நானும் முழங்கால் படிட்டு ஆவியில் போய் அவங்களோட நானும் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்லாம் அவர் சொல்கிறார். ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஜெபம் பண்ணுவது உலகத்தில் உயிரோடு இருக்கிற ஒரு மனிதன் தான் இன்னொரு மனிதனுக்கு ஜெபம் பண்ண முடியும். ஒரு தேவதூதன் மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி கெத்செமனேல இயேசு ஜெபம் பண்ணின போது தம்முடைய சீஷர்களைத்தான் தன்னோடு கூட ஜெபிக்க அழைத்தார் ஒழிய பக்கத்தில் உதவி செய்ய வந்த தேவதூதர்களை அவர் கூப்பிடலை. ஏன்னா அவர்களுக்கு அந்த பணி கொடுக்கப்படவில்லை. நான் இப்படி போய் பல இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் தன்னுடைய காரியத்தை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். சாது சுந்தர் சிங் ஐயா மெல்ல அவர்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் சொல்லுகிறார், எனக்கு ஒரு 300 வயசு இருக்கும், அல்லது 350 வயசு இருக்கும். இன்னும் கர்த்தருடைய வருகை எப்போ வருதோ அது வரைக்கும் நான் அந்த குகையில் இருக்கணும். நான் எல்லாருடைய கண்களிலும் நான் தட்டுப்பட மாட்டேன். என்னை கர்த்தர் ஒரு விசேஷ ஊழியத்துக்கு வச்சிருக்கிறான். அப்போ அவருடைய அனுபவங்களை உட்கார்ந்து சாது சுந்தர் சிங் கேட்கும்போது அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, இந்த சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நான் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் போது அங்கே இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களிடத்துல தேவதூதர்களிடத்துல டிஸ்கஸ் பண்ணுவேன், என்ன நடந்தது அந்த நேரத்தில்னு கேட்பேன். அந்த மாதிரி நிறைய செய்திகளை நான் கேட்டு வச்சிருக்கிறேன்னு கேட்ட உடனே அதில் பல காரியங்களை அவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். அதில் ஒரு சம்பவம் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த போது அதிகாலை இருட்டோடு எழுந்து தூரமாய் போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அவர் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், அவர் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? இப்படி அவர் எதற்காக அதிகாலை நேரம் இருட்டோட போய் எழுந்து எதுக்கு ஜெபம் பண்ணணும் என்ற ஒரு கேள்வி எனக்குள்ளே இருந்தது. நான் ஒரு முறை அங்கே இருந்த சில தூதர்களிடத்திலையும் அங்கே இருந்த சில பரிசுத்தவான்களிடத்திலையும் இது என்ன நடக்கிறது, ஏன் அவர் ஒரு தேவகுமாரனாக இருந்தும் காலையில் இருட்டோட தினம் எந்திரிச்சு போய் தூரத்தில் அமர்ந்து அவர் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அந்த ஜெபத்தில் இயேசு கிறிஸ்து காத்திருந்து ஒவ்வொரு நாளும் இந்த நாளில் தான் என்ன செய்ய வேண்டும் என்பதை பிதாவிற்கு தெளிவாக அன்னன்னைக்கு உண்டான ப்ரோக்ராம் லிஸ்ட்டு காட்டுவாராம். அதை பெறுவதற்காகத்தான் அவர் காலையில் எந்திரிச்சு ஜெபத்தில் காத்திருப்பார். அப்போ அதில் வரிசை கூட மாறாமல்
அவர் முதல்ல யாரை சுகமாக்கணும், ரெண்டாவது யாரை சுகமாக்கணும், எந்த தெருவுக்குள்ளே போகணும், என்ன பேசணும், எத்தனை பேரை குணமாக்கணும், என்னென்ன மாதிரி வியாதியஸ்தலை சுகமாக்கணும், இதெல்லாம் பரலோகத்தின் தேவன் காலையில் அன்னன்னைக்கு அவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்தி சொல்லிவிடுவார். இதைத்தான் இயேசு சொல்லும்போது சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற பிதா குமாரனுக்கு காண்பிக்கிறது எதுவோ அதை தவிர குமாரன் தாமா எதுவும் ஒன்றையும் செய்ய மாட்டார் அப்படின்னு ஒரு வசனம் போட்டிருக்கே. அதுதான் காரணம். அப்ப ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய சித்தத்தை நாடி நாடி செய்வார். முதல்ல இவரை உயிர் தெள வைக்கணும், ரெண்டாவது இவர் கண் பார்வையை சுகமாக்கணும்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப இயேசு முதல்ல கண் பார்வையை சுகமாக்கிட்டு ரெண்டாவது அதை அப்படி செய்ய மாட்டாராம். எதை எந்த நிமிஷத்தில் எப்படி செய்யணுமோ அதை கரெக்டாக செய்யணும். அந்த வேலையை, அந்த காரியத்தை எதை முதல்ல செய்யணுங்கிற சித்தத்தை அறிந்து கொள்வது தான் ஒரு ஜெபத்தில் காத்திருந்தாராம். அப்போ அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம இது மாதிரி இல்லாவிட்டால் கூட